பி குட் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது தமிழ் புத்தாண்டு எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நவகிரகத்திலே நாயகன் சூரியன் தானே. அப்போ அவர் உச்சம் பெறுகின்ற இந்த மாதத்தை தமிழர்களாகிய அனைவருமே உலகெங்கும் இருந்து கொண்டாடுகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போது. இப்போ உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் என்னென்ன முன்னேற்றம் உண்டு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, நீங்கள் மனசுக்குள்ளே பயங்கரமான சிந்தனையில் இருக்கீங்க. எதை செஞ்சாலும் ஒரு சுறுசுறுப்பாக, விறுவிறுப்பாக, படபடப்பாக செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் இப்போ ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களை பக்குவப்படுத்துச்சா, இல்லை கூட இருக்கவங்க உங்களை பக்குவப்படுத்துனாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் கொடுக்க போகுது. என்னென்ன வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கும்போது, முதல் விஷயம், மிதுன ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் வேலையை இழந்தார்களோ, வேலையில் பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டு. உறுதியாக உங்களுக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு. ஓகேவா? கவலையே பட வேண்டாம். உங்களை யார் யாரெல்லாம் டாமினேட் பண்ணாங்களோ அத்தனை நபர்களும் காணாமல் போகிறாங்க. பொதுவாகவே நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை யாருன்னா, நீங்கள் யாரை உயர்த்தி விட்டீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. யாரை காப்பாற்றி விட்டீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. யார் நல்லா இருக்குன்னு உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையே. வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்டாக எடுத்து பாருங்கள். இதை அதாவது மிதுன ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் இதில் உணர்ந்தீங்களோ, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ கட்டாயமாக ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம போல் நம்மளை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிற குணம் தான் நீங்கள் உயர்த்தி விட்டவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் என்பதை உறுதியாக சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்முடைய மிதுன ராசிக்காரர்களுடைய மன அழுத்தம் ஃபஸ்ட்டு விலக போகுது. வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, வேலையில் முன்னேற்றம் உண்டு. யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. இந்த வேலையை போனனால வரவே போகிறோன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்க பல பேருக்கு ஐடியா கொடுத்து வாழ்க்கையை மாற்றம் பண்ணிக்கிங்க. ஆனால் இப்போ பல பேர் உங்களுக்கு ஐடியா கொடுக்க சொல்லி உட்காந்துட்டு உங்களை நொல்ல சொல்லு, ஒரு தேவையில்லாத டிப்ரெஷன் ஏற்படுத்திட்டு அசால்ட்டாக போயிடுவான். அவன் நல்லதாக பண்ணிட்டு போனானா? இல்லவே இல்லை. சும்மா இருக்கணும் சுரண்டி விட்டு போகிற மாதிரி உங்களை கூட கொஞ்சம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மிதுன ராசிக்கு உறுதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் ஏற்பட போது. 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் செல்ல போகிறார். குரு பகவானுக்கு கடகராசி ரொம்ப பிடிச்ச வீடு. உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறனால கிட்டத்தட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுடைய மன நிம்மதி உறுதி செய்யப்படுது. தூங்கவே முடியலை, தூக்கத்திலும் துரத்துறான் தொல்லைக்காரன், தூக்கத்திலும் துரத்துறான் கடன்காரன் அப்படிங்கிற மாதிரி கடன் பிரச்சனை மீளா துயரத்திருக்கின்ற நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை ஒரு பெரிய என்ன சொல்லணும்னா குற்றம் செய்தவர்கள் போல் குறை சொல்லி கொண்டே இருக்கின்ற அந்த நபர்களுடைய சூழ்ச்சி அடியோடு அடியாக போகுது. ஆட்டோமேட்டிக்காக வாஷ் அவுட். ஓகேவா? ரிலாக்ஸாக உங்கள் மேலே பழி சொன்ன அத்தனை பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட இருக்க கூட்டாளிகளுக்கு தெரியல, கூட இருக்க சுற்றியுள்ள நபர்களுக்கு இப்போ புரியலை, அவங்க கண்ணு மறைக்கப்பட்டது.
இப்போ உங்களுடைய நிலை மாறப்போது. உறுதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றியும், வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றியும், கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசிக்கு சிறப்பை தருவதனால் நிம்மதியான தூக்கம் உறுதியாக உண்டு. யார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு போக ரெடி ஆகிக்கோங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்க போவதாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சுற்றுப்பயணம் போவதாக இருந்தாலும் சரி, சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் சிறப்பான மாற்றங்களை, சிறப்பான முன்னேற்றங்களை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது உண்மை. கடகராசி என்பவர்களுக்கு பல கவலைகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை கடந்து வாழ்க்கையில் மாற்றம் வருமா, வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு பிறகு இந்த தமிழ் புத்தாண்டில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, ஆனி மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவருடைய செயல்பாடும் இருக்க போது, நவ கிரகத்துடைய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது என்பது உண்மை. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததிலிருந்து அமோகமான மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பதை உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பில் காதலில் சிக்கி தவிச்ச கடகராசிக்கு காதல்னால் தன்னை தானே தாக்கி கொண்டு அதிகமான மன அழுத்தத்தில் சிக்கி தவிக்கின்ற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக காதலில் இனிமேல் தான் வெற்றி உண்டு. ஏற்கனவே இருக்கிற காதலே தொல்லையாக இருக்குது, இதில் காதலில் வெற்றி உண்டா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உண்மையிலேயே அன்புக்கும் பாசத்துக்கு கட்டுப்பட்ட நீங்கள் அந்த அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான் நிறைய விஷயங்களில் உங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் உள்ளே வரார். அவர் உள்ளே என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பார்க்க. அப்போ காதல் அப்படிங்கும்போது 5ஆம் இடம் தான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு தான் காதல். அப்போ இவ்வளவு நாள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்துக்கு பிறகு போலியான காதல்லாம் உங்களை விட்டு போயிடும். உங்களை தேவைக்கு யூஸ் பண்ண நபர்கள்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. உண்மையாக நேர்மையாக உங்களுடைய உண்மையான அன்பை மட்டும் நேசிக்கிற உறவுகள், உண்மையான காதல் உங்கள் கூட இருக்கும். உறவுகள் எல்லாமே உங்களை நிறைய ஏமாற்றிருக்கலாம், ஆனால் அந்த ஏமாற்ற உறவுகள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். உண்மையான உறவுகள்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்கள் கூட பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. இதை செய்வோமா, அதை செய்வோமா, அதை செஞ்சால் நல்லதா, இதை செஞ்சால் நல்லதா அப்படின்னு உங்களை நிறைய குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தீங்க, அந்த முடிவில் உங்களால் ஃபினிஷிங் வரையும் கொண்டு போக முடியல. 60% கடக்கவங்களையும் எங்கேருந்தான் வந்தாங்கன்னு தெரியல, உங்களை அந்த விஷயங்களை ஃபினிஷிங் பண்ண விடாமல் நிறைய தடுத்துட்டாங்க. ஸோ அந்த தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் உறுதியாக உண்டு. தெளிவான சிந்தனையில் முடிவெடுப்பீங்க. இதுதான் கரெக்ட், இப்படி தான் இருக்கணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு இன்டியூஷன் வரும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன விஷயங்களுக்காக காத்திருக்கீங்களோ, எது நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை விஷயங்களும் அற்புதமாக நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரை கேது பகவான் அங்கே தான் இருப்பார். ஸோ யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருடைய குடும்ப விஷயங்களும் தலையிடாதீங்க, பணம் கொடுக்குற வாங்குகிற விஷயங்கள் தலையிடக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நிதானமாக கடைபிடிச்சிப்போம். கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி கவலைப்படுகின்ற கடகராசி அன்பர்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு பல போராட்டங்களை சந்தித்து கணவன் மனைவி ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என எதிர்பார்க்கிற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக
இந்த தமிழ் புத்தாண்டு முதல் திருமண வாழ்க்கையில் வெற்றி, திருமணம் முடிய காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் முடித்து போராடுகின்ற கடகராசிக்காரர்கள் போராட்டத்தை நீக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கோச்சார கிரகங்கள் கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.